அதாவது தேமுதிகவை பற்றி எங்கள் கட்சியை பற்றி நீங்கள் கேள்வி கேளுங்க, எத்தனை கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்கிறேன். இப்போ மற்றவங்க சொல்கிறது மற்றவங்க பேசுகிறதுக்கெல்லாம் என்கிட்ட நீங்கள் பதில் எதிர்பார்த்தீங்கன்னா அது சரியானதாக இருக்காது. அதனால் விஜய் அவர்களிடம் தான் நீங்கள் இந்த கேள்வி கேட்கணும். அதற்கு பதில் கொடுத்த திமுக அதிமுகவினரிடம் நீங்கள் இந்த பதில் கேட்கணும். என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி ஒரு பதில் நான் எப்பயுமே சொல்கிறது கிடையாது. இங்க பாருங்க, ஒரு கட்சி இருந்தால் எல்லாருமே தோழமை கட்சிகள் தான். பல முறை அதையும் நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி தமிழ்நாடு சென்ட்ரலில் இருக்கிற எல்லாரும் தேமுதிகவுக்கு தோழமை கட்சிகள் தான். யார் இல்லை? ஏன்னா நம்ம ஆல்ரெடி 2014 என்டிஏல இருந்திருக்கிறோம். கேப்டன் குரு பூஜைக்கு எல்லாரும் வந்தாங்க, நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க. இன்றைக்கி திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் எல்லாருமே கேப்டன் குரு பூஜையில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ எல்லாருமே எங்களுடைய தோழமை கட்சிகள் தான். பட் கூட்டணி யாரோட அப்படிங்கிறது எங்கள் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகளோடு கலந்து ஒரு தெளிவான முடிவை எடுத்து உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம். இப்போ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால பேசுவாங்க, ஒரு ஃப்ரெண்ட்லியாக. அதுக்காக அதுதான் கூட்டணி இறுதின்னு சொல்ல முடியாது. மற்றவங்க பேசுனா கூட்டணி பேச்சுவார்த்தை, தேமுதிக பேசுனா அதுக்கு வேற ஒரு பேர் சொல்கிறீங்க. இது கண்டனத்துக்குரிய விஷயங்க. இன்றைக்கி ஒரு அலையன்ஸ் அப்படின்னா என்ன? அது மேரேஜாக இருக்கட்டும், ஒரு பார்ட்டி அலையன்ஸாக இருக்கட்டும், ஒரு கட்சி கூட மற்றவங்க பேசுவாங்க. அது எத்தனை சீட்டாக இருந்தாலும் பேசுவாங்க. ஆனால் மற்றவங்கெல்லாம் பேசுனா அது கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறீங்க. தேமுதிக மட்டும் ஒரு தனி நேம் வச்சுருக்கீங்க. அது என்னன்னு எனக்கே புரியல. அப்படி எதுவுமே கிடையாது. நான் பல முறை சொல்லிட்டேன். தேமுதிக இன்றைக்கு தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளிலும் அனைத்து பூத்துகளையும் அமைச்சு இன்றைக்கி தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஒரு கட்சியாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்றைக்கி பூத் முகவர்கள் கூட்டத்தில் தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க நான் கலந்துக்கிட்டேன். எல்லா தொகுதிகளிலும் பூத் முகவர்கள் மீட்டிங் முடித்து BL2 கலெக்டர்கிட்ட கொடுத்து நாங்கள் தேர்தலுக்கு தயாராக இருக்கிறோம். அதனால் இன்றைக்கி ஆளும் கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் நாங்களும் சமமாக எல்லா இடத்துலையுமே பூத்து கமிட்டியை போட்டிருக்கோம். ஸோ நாங்கள் தேமுதிக இன்றைக்கி 21 வருஷம் ஆகுது கட்சி ஆரம்பித்து. எதிர்கட்சி தலைவராக கேப்டன் இருந்தார். அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில் தேமுதிக ஒன்று. ஸோ இதுக்குரிய மரியாதை எங்கே கிடைக்குதோ அங்கே தான் எங்கள் நிர்வாகிகள் விரும்புகிற இடத்துல கூட்டணி வைப்போம்.